பணம் கொட்டும் மந்திரத்தை பத்தி உங்களுக்கு நான் சொல்ல போறேன். ஒரு தங்க புதையலுக்கு பிரபஞ்ச ரகசியத்தின் மூலம் உங்களை அழைச்சிட்டு போறேன். அதை பத்தி பேசலாமா? ஒரு உண்மை சம்பவத்திலிருந்து நான் தொடங்குறேன். ஒரு பிரபஞ்ச ரகசியத்தை பற்றி பேசக்கூடிய ஒருத்தர், அவரோட நண்பன், அவனுக்கு பிரபஞ்ச ரகசியத்தின் மீதெல்லாம் பெரிய நம்பிக்கை இல்லை. ஒரு எழுத்தாளன், ஒரு ஆபீஸ்ல வேலை பார்த்துட்டு இருக்கிறான். அவன்கிட்ட நண்பன் சொல்றான், பிரபஞ்ச ரகசியத்தினுடைய சிறப்புகள் என்ன, அது எப்படிலாம் இருக்கும், என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு. இவனுக்கு நம்பிக்கை இல்லை. அவன் சொல்ல கேட்டானா, பிரபஞ்ச ரகசியத்தின் மூலம் எனக்கு பணம் கிடைக்குமா அப்படின்றான். ஏன் கிடைக்காது, தாராளமாக கிடைக்கும் அப்படின்றான். நான் வருஷத்துக்கு $10,000 சம்பாதிக்கிறேன், எனக்கு $20,000 கிடைக்குமா அப்படின்றான். ஏன் நீ கம்மியாக யோசிக்கிற, $1,00,000 யோசி, கிடைக்கும் அப்படிங்கிறான். $1,00,000 அப்படின்னு. ஆமா அப்படின்னு. இவனும் நம்பிக்கையோடு போய் எழுதி வைக்கிறான். வீட்டில் $1,00,000 அப்படின்னு எழுதி வைக்கிறான். $1,00,000 போலியா நோட்டுகளை தயாரித்து பெட்டில் வச்சுக்கிறான். ஏதோ கிடைச்சிட்ட மாதிரியே நம்பி வாழ தொடங்குறான். ஆனால் ஒன்றும் பெருசாக அவன் வாழ்க்கையில் மாற்றம்லாம் வரல. ஆனாலும் அவன் நம்பிக்கையோடு இருக்கிறான். $1,00,000 அப்படின்ட்டு. ஒரு நாள் திடீர்னு அவனுக்கு ஒரு யோசனை வருது. அவன் ஒரு எழுத்தாளர், நம்ம புத்தகத்தை விற்பனை செஞ்சா என்ன, $1,00,000 கிடைக்குமேன்ற ஒரு எண்ணம் ஸ்பார்க் ஆகுது. பிரபஞ்சம் மெல்ல வேலையை காட்டுது. அந்த எண்ணம் வருது. அடுத்து யோசிக்கிறான், நம்மளுக்கு $1,00,000 வரணும் அப்படின்னா என் புத்தகம் 4 லட்சம் விற்பனை ஆகணும். 4 லட்சம் விற்றா நமக்கு கட்டாயம் ஒரு புக்குக்கு $1/4 அப்படின்னா நமக்கு $1,00,000 வந்துடும் அப்படின்னு அடுத்த யோசனை வருது. சரி, $4 லட்சம் விற்பனை ஆகணும்னா என்ன செய்யறது அப்படி யோசனையோடு இருக்கிறான். ஆனால் $1,00,000 நம்பிக்கை மட்டும் அவன் கைவிடலை. அவன் அலுவலகத்துக்கு எதிர ஒரு போஸ்டர் பார்க்குறான். ஒரு நாள் தினந்தோறும் பார்க்குற போஸ்டர் தான். ஆனால் இப்போ அவனுக்கு வேறொரு எண்ணம் வருது. அது ஒரு பிரபலமான பத்திரிகையினுடைய போஸ்டர். இந்த பத்திரிகையில் நம்ம புத்தகம் பற்றி ஒரு குறிப்பு வந்தா, ஏன்னா $1,00,000 நம்ம சம்பாரிச்சிடலாமே, ஏன்னா நிறைய வாசகர்களை கொண்ட பத்திரிகை அது. அடுத்த ஸ்பார்க்கு கிடைக்குது. பிரபஞ்சம் வேலை செய்ய தொடங்குகிறது. ஆனால் அந்த பத்திரிகைகளை எப்படி போகிறது, அப்ரோச் பண்ணுறது எதுவுமே அவனுக்கு தெரியாது. ஆனாலும் நம்பிக்கையோடு இருக்கிறான். ஒரு நாள் எழுத்தாளர் இல்லையா, ஒரு கூட்டத்துக்கு போகிறான், பேசுகிறான். பேசி முடித்த பிறகு அதில் ஒரு 50 பேர் வந்திருக்காங்க. அதில் ஒரு பெண்மணி வரா. உங்கள் பேச்சு ரொம்ப சிறப்பாக இருந்தது, உங்களை ஒரு பேட்டி காணணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு விசிட்டிங் கார்டை கொடுக்குறான். விசிட்டிங் கார்டை போய் பார்த்தா அந்த பிரபலமான பத்திரிகையில் வேலை செய்கிற நிருபர். ஆஹா, பிரபஞ்சம் எதோ செய்தே அப்படின்னு நம்புறான். அந்த பத்திரிகையில் அவன் பேட்டி வருது, அவன் புத்தகத்தை பற்றிய குறிப்பு வருது. 4 லட்சம் பிரதிகளை தாண்டி விற்பனை ஆகிறது. அவனுக்கு $1,00,000 கிடைக்கிறது. பிரபஞ்சத்தை அவன் முழுசா நம்ப தொடங்குறான். அவன் மனைவி கேட்குறான், $1,00,000 பிரபஞ்சம் கொடுத்துருச்சு, $10,00,000 கேட்டாலும் கொடுக்குமா அப்படின்னு. இந்த முறை அவன் சொல்றான், நம்பிக்கையோடு கொடுக்கும் அப்படின்றான். நம்பிக்கையோடு அதே கனவுகளோடு இருக்கிறாங்க. நான் உண்மையை சொல்றேன், சிக்கன் சூப் ஃபார் த சோல்னு புத்தகம், அவன் அந்த ஆத்தர் தான் அவன். அந்த புத்தகத்திற்கான ராயல்டி